அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஜேஇஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங், தாசா கவுன்சிலிங் மற்றும் சிசாட் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்மளுக்கு ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸுங்கிறது வந்தாச்சு. இப்போ இது மூலமாக நிறைய மாணவர்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. மாணவர்களும் கேட்டாங்க, சரி பெற்றோர்களும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் யாரெல்லாம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டுக்கு எலிஜிபிள்? எங்களோட ஸ்கோர் கார்டில் தனியாக ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, கட் ஆஃப் ஃபார் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் எந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும், ப்ளஸ் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபீ, அதுக்கு என்னென்ன அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. முதல் விஷயம், ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ், அதாவது ஜேடபிள்யூ மெயின்ஸ் செஷன் 1 செஷன் 2 ரெண்டோட ரிசல்ட்டு ஃபைனல் ஸ்கோர் கார்டு உங்கள் கையில் வந்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இல்லையாங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஸோ எப்படி சார் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஸ்கோர் கார்ட்லேயே இருக்கும். அப்படி இல்லைனாலும் இதில் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட், அதாவது நீங்கள் ஓப்பன் கேண்டிடேட் இல்லைன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜுங்கிறது 93.1023க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டுக்கு எலிஜிபிள். அதே இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 80.3830க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள். ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் 79.4313க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள். எஸ்சி கேண்டிடேட் 61.1526க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள். எஸ்டி கேண்டிடேட் 47.9026க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள். பிடபிள்யூடி கேண்டிடேட் 0.0079 அப்படிங்கிற ஸ்கோருக்கு மேலே இருந்தால் இவங்க எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகே, இப்போ ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆயாச்சு சார். இப்போ அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன? நம்மளுக்கு ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதிட்டோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எலிஜிபிள் கண்டிஷனும் வந்துட்டோம். இப்போ அடுத்து நாங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு முதல் விஷயம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே சார், நான் ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம், நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது எங்கே போய் பண்ணணும்? அதாவது ஜேடபிள்யூ மெயின்ஸ்னு இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அதே வெப்சைட்டில் பண்ணணுமா, இல்லை வேறு வெப்சைட் போகணுமான்னு கேட்டால் இதுக்கு டோட்டலாக வேறு வெப்சைட். ஸோ என்ன வெப்சைட்டில் போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டுங்கிற ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு நீங்கள் கூகுளில் போய் கொடுத்தீங்கனாலே அந்த வெப்சைட் தனியாக ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது பண்ணணும். ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற தகவல்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்கோங்க, அதாவது இந்த ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டுக்கான டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃபாரின் நேஷ்னல் கேண்டிடேட்ஸ் அண்டு ஓசிஐ அண்டு பிஐஓ கேண்டிடேட்ஸ், அதாவது என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கும் ஓசிஐ கேண்டிடேட்ஸ், பிஐஓ கேண்டிடேட்ஸ்க்கு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதியே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்றைக்கு வரைக்கும் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மே 2ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இப்போ ஜேடபிள்யூ மெயின்ஸ் 2025 மூலமாக குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ்க்கான அப்ளிகேஷனுங்கிறது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய புதன்கிழமை ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. மே 2 வெள்ளிக்கிழமை 2025 நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஃபீஸ், அதாவது இந்த ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கான ஃபீ பேமெண்ட்டுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா, மே 5, 2025க்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட ஹால் டிக்கெட்டுங்கிறது என்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, என்னைக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூ அட்வான்ஸரோட ஹால் டிக்கெட்டுங்கிறது நம்மளுக்கு மே 11லேருந்து மே 18க்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மே 11ஆம் தேதி காலையில் 10 மணிக்கே உங்களுக்கு ஹால் டிக்கெட்டுங்கிறது வந்துடும். அப்போ இருந்து நீங்கள் மே 18 வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறாங்க. அதுபோக உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஸ்கிரைப் சூஸ் பண்ணுறதுக்கு மே 17ஆம் தேதி தேதிகள் கொடுத்துருக்குறாங்க.
இப்போ பார்த்தோம் அப்படின்னா JEE அட்வான்ஸ்டு 2025ஓட எக்ஸாமினேஷன் டேட்டுங்கிறது என்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே 18, 2025 சண்டே அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி 2 பேப்பருக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது பேப்பர் 1க்கும் நடக்குது, பேப்பர் 2க்கும் அதே நாட்கள் நடக்குது. என்ன சார் வித்தியாசம்னா, பேப்பர் 1ங்கிறது BE பிடெக் கோர்சஸ்க்கான எக்ஸாமினேஷன் பேப்பர். பேப்பர் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிஆர்க்குக்கான பேப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேப்பர் 1ங்கிறது காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. பேப்பர் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதியம் 2:30லேருந்து 5:30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடக்குதுங்க. ஸோ இதோட ஆன்சர் கீயோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டுங்கிறது நமக்கு வந்து மே 22ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுபோக உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீங்கிறது நமக்கு வந்து மே 26ஆம் தேதி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மே 26லேருந்து மே 27 வரைக்கும் நம்மக்கிட்ட கேட்டுக்கிறாங்க. தென் ஃபைனல் ஆன்சர் கீஸ், அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா JEE அட்வான்ஸோட ரிசல்ட்ஸுங்கிறது ஜூன் 2ஆம் தேதி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ரிசல்ட்டுங்கிறது நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ண 2ஆம் தேதி முடித்த உடனே உங்களுக்கு 3ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இதில் இன்னும் கூடுதலாக 2 தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு காமனான ஒரு டவுட் பேரண்ட்ஸ் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் JEE அட்வான்ஸ்டு எக்ஸாமுக்கு தனியாக திருப்பி அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணுமா, இல்லை நம்ம தான் ஆல்ரெடி JEE மெயின்ஸ் 2025க்கு வந்து பே பண்ணியிருக்கோமே, அதை வச்சு இந்த எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸுங்கிறது தனியாக பே பண்ணணும். ஓகே சார், எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக வேணாலும் இருங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லைனா SC ST PWD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுங்கிறது 1600 rupees per பேப்பர். அதாவது பேப்பர் வெதர் இட் மே பி ஏ பேப்பர் 1 ஆர் இட் மே பி ஏ பேப்பர் 2. இல்லை சார், நான் வந்து ஜென்ரல் கேண்டிடேட், EWS கேண்டிடேட், OBC NCL கேண்டிடேட், பாய்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் JEE அட்வான்ஸுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3200 rupees வந்து பே பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து முதல் விஷயம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க சார், இப்போ நீங்கள் இதுக்கு வந்து தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறீங்க, அப்போ நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் உங்களுடைய JEE மெயின்ஸ் செஷன் 1ல் யூஸ் பண்ண சேம் அப்ளிகேஷன் நம்பர், சேம் பாஸ்வேர்டை தான் நீங்கள் வந்து கடைசியாக ஜோசா கவுன்சிலிங் மற்றும் CSAP கவுன்சிலிங் வரைக்கும் அதுதான் இருக்க போகுது. இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இதில் போய் நீங்கள் புதுசாக எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து JEE மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது 10th மார்க் ஷீட், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், என்ன கேட்டகரிங்கிற சர்டிஃபிகேட், 4ஆவதாக PWD யாராச்சும் இருந்தாங்கன்னா PWD சர்டிஃபிகேட், இது போக ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாமே ஆல்ரெடி இருக்குங்க. இதை யாராச்சும் ப்ராப்பராக முன்னாடி பண்ணாமல் இருந்தால் இப்போ இது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இதே டேட்டாவை தான் அப்படியே எடுத்து எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங்கில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள் இந்த டைம் வந்து JEE எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆகிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட பேசின மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள் இந்த JEE அட்வான்ஸ்டு எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணி IITஸில் எந்த ஒரு IITஸில் சீட்டு கிடைச்சாலும் எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவர்கள் IITஸில் சீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வாழ்த்துக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக JEE எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், CSAP தாசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.